நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 2 பதம் 55. ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரஜாஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மன துஷ்டஹ சிததி பிரக்னஸ்ததோச்சதே. வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் அர்த்தம். ஸ்ரீ பகவான் உவாச்ச புருஷோத்தமராக முழுமுதற் கடவுள் கூறினார். பிரஜாஹாதி துறந்து, யதா எப்போது, காமான் புலன் நிகழ்ச்சிக்கான ஆசைகள், சர்வான் எல்லா விதமான, பார்த்த பிரித்தாவின் மைந்தனே, மனகதான் மனக்கற்பனையின், ஆத்மனி ஆத்மாவின் தூய நிலையில், ஏவா நிச்சயமாக, ஆத்மனா தூய்மையான மனதால், துஷ்டக திருப்தி அடைந்து, ஸ்தித பிரக்னா திவ்யமாக நிலை பெற்ற, ததா அச்சமயத்தில், உச்சதே கூறப்படுகிறான். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமராகிய முழுமதற் கடவுள் கூறினார். பார்த்தனே, எப்போது ஒருவன் தனது மனக்கற்பனையினால் எழும் புலனுணர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மையடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ, அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான். பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் இறைவனின் பக்தி தொண்டில் முழுமையாக நிலை பெற்றிருப்பவர் பெரும் முனிவர்களது நற்குணங்கள் எல்லாவற்றையும் பெறுகின்றனர். ஆனால் இத்தகு தெய்வீக நிலையில் நிலை பெறாதவனோ தனது சொந்த மனக்கற்பனைகளை சார்ந்திருப்பது உறுதி என்பதால் எவ்வித நற்குணங்களும் அவனிடம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஸ்ரீமத் பாகவதம் உறுதிப்படுத்துகிறது. எனவே மனக்கற்பனைகளால் எழும் புலன் நுகர்ச்சிக்கான ஆசைகள் அனைத்தையும் துறந்தாக வேண்டும் என்பது இங்கு சரியாக கூறப்பட்டுள்ளது. இந்த புலன் நுகர்ச்சிகளை செயற்கையாக துறக்க முடியாது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டால் பெரும் முயற்சிகள் ஏதுமின்றி புலன் இச்சைகள் தானாகவே அடங்கிவிடுகின்றன. எனவே தெய்வீக உணர்வு நிலைக்கு முன்னேற இந்த பக்தி தொண்டு உடனடியாக உதவும் என்பதால் தயக்கமின்றி கிருஷ்ண பக்தியில் ஈடுபட வேண்டும். தன்னை முழுமுதற் கடவுளின் நித்திய தொண்டனாக அறிவதன் மூலம் மிக முன்னேறிய ஆத்மா தன்னில் திருப்தியுற்று வாழ்கிறான். அத்தகு தெய்வீக நிலையை அடைந்தோருக்கு கீழ்த்தரமான ஜட உணர்விலிருந்து எழக்கூடிய சிற்றின்ப பற்றுகள் ஏதுமில்லை. மாறாக முழுமுதற் கடவுளின் நித்திய சேவை என்னும் தனது இயல்பான நிலையில் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளான். இத்துடன் பக்திவேதாந்த பொருளுரை நிறைவடைகிறது. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாश्चात्य தேசதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ நம்ம இந்த பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். 2வது அத்தியாயத்தில் தொடக்கத்தில்
ஆரம்பத்தில் அர்ஜுனனுடைய கேள்வியிலிருந்து ஆரம்பிக்குது. அதாவது அர்ஜுனன் கேட்குறான், முதல்ல அர்ஜுனன் வந்து சரணடைகிறான். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு. நான் உங்களுடன் புகலிடம் கொண்ட சீடன், எனக்கு எது நன்மை அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறத கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கேட்குறான். ஸோ முதல்ல கிருஷ்ணர் வந்துட்டு அர்ஜுனனுக்கு ஆத்மா ஞானத்தை பற்றி விளக்குறார். ஆத்மா நாம் வந்துட்டு இந்த ஜடசக்திகளோடு ஒன்றோடு ஒன்று கிடையாது. ஜடசக்திகள் வேற, ஆத்மா வேற. நம்ம இந்த உடலுங்கிறது ஒரு ஜடசக்தி, இந்த ஜடசக்தி வேற, இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா வந்து வேற. அந்த ஆத்மாவுடைய குணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கிருஷ்ணர் விளக்குனார். ஆத்மா அழிவடையாதது, எல்லா காலகட்டத்திலையும் வாழக்கூடிய ஒன்று, எந்த மாற்றமும் அடையாத ஒன்று. ஸோ இப்படி ஆத்மாவுடைய குண அதிசயங்கள் எல்லாமே கிருஷ்ணர் விளக்குறார். இந்த உடலானது அழிந்தாலும் ஆத்மா அழிவடையாது. இந்த உடல் பலனற்று போகும்போது ஆத்மா வந்து இன்னொரு உடலுக்கு தஞ்சம் புகுந்து விடும். ஸோ இப்படி ஆத்மா வந்து நித்தியமான ஒன்று அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு முதல்ல கிருஷ்ணர் விளக்குறார். பிறகு இந்த ஆத்மா எப்படி செயல்பட வேண்டும், கடமையை பற்றி கிருஷ்ணர் முதல்ல விளக்குறாரு. இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை அப்படிங்கிறது இருக்குது. தான் பெற்றுள்ள குணத்திற்கேற்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடமை அப்படிங்கிறது இருக்குது. அந்த கடமையை நம்ம பின்பற்றும் போது இந்த பௌதீக உலகத்தில் நம்ம இந்த கடமையை செய்து நம்ம வாழ வேண்டும். நான் எப்படியுமே நம்ம வந்துட்டு எப்படியும் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த செயல்பாடானது இப்போ நம்ம பெற்றுள்ள குணத்திற்கேற்ப அமையக்கூடிய ஒரு கடமையாக இருக்கும்போது அது நம்மளால் சுலபமாக செய்ய முடியும். அந்த கடமைங்கிறது விதிக்கப்பட்ட கடமை, அதாவது சாஸ்திரங்களில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள். அந்த கடமைகள் நம்ம பின்பற்ற வேண்டும். அர்ஜுனன் ஒரு போர் வீரன் அப்படிங்கிறதுனால இந்த தருணத்தில், இந்த சுச்சுவேஷனில் கிருஷ்ணர் வந்துட்டு அர்ஜுனனுக்கு நீ போர் புரிவாயாக அப்படிங்கிறத விளக்கி சொல்கிறார். பிறகு இந்த 2வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் வந்து அந்த கடமையானது எப்படி செயல்பட வேண்டும், அது கர்ம யோகத்தை பற்றி விளக்குறார். கர்மம்ங்கிறது செயல். அந்த செயலானது வந்துட்டு செய்யும்போது ஒரு சில பலன்கள் கிடைக்கும். அந்த பலன்கள் மீது பற்று கொள்ளக்கூடாது, பற்றற்று செயல்பட வேண்டும். கர்மயோகம் அப்படிங்கிறது கர்மயோகத்தை பற்றி விளக்குறாரு. சரி, பற்றற்று செயல்படுவதன் மூலமாக இந்த பற்றுகளற்று செயல்படுவது யாருக்காக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி மனசில் வரும். ஸோ அதுக்கு கிருஷ்ணர் வந்து பகவானை மையமாக வைத்து செயல்பட வேண்டும். கிருஷ்ணருக்கு தனக்கு எதெல்லாம் தன்னை திருப்திப்படுத்தக்கூடியதோ அதன்படி நம்ம செயல்பட வேண்டும். அது புத்தி யோகம். ஸோ இந்த புத்தியை கொண்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா, அது பரம்பொருளுக்கு நம்ம எதெல்லாம் திருப்தி அளிக்கக்கூடியதோ அந்த செயல்களை நம்ம செயல்படுத்துவதே நம்மையும் திருப்திப்படுத்தும் அப்படிங்கிற புத்தியை வளர்த்து கொண்டு அப்படி செயல்பட்டோம்னா அந்த செயலானது நம்மளுடைய பௌதிக பந்தத்திலிருந்து நம்மளை விடுவிக்கும். இப்போ அர்ஜுனனுடைய மனதில் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்துட்டு அப்படி செயல்படுவதன் மூலமாக நீ ஒரு சமநிலை அடைவாய், ஒரு சமாதி நிலையை, தெய்வீக நிலையை நீ அடைவாய் அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் விளக்குறாரு. இப்போ அர்ஜுனனுடைய மனசில் இன்னொரு கேள்வி ஏற்படுது. என்னென்னா, அப்படி ஒரு சமநிலை அடைந்தவனுடைய வாழ்க்கை, ஒரு தெய்வீக நிலை பெற்ற ஒருவன் எப்படி இருப்பான், அவனை நாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இவன் தெய்வீக நிலை பெற்று விட்டான் அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவனுடைய பேச்சு எப்படி இருக்கும்? எதை மையமாக வைத்து அவன் வந்து பேசுவான்? இந்த உலக விஷயங்களை மையமாக வைத்து அவன் பேசுவானா, இல்லது பகவானை மையமாக வைத்து பேசுவானா, எப்படி அப்படிங்கிறத அர்ஜுனன் கேட்குறான். 3வதாக அர்ஜுனன் கேட்குறது, அவன் எப்படி அமருவான் அப்படின்னா, அவனுடைய மனநிலை வந்து எங்கு நிலைத்து இருக்கும்? இந்த உலக விஷயங்கள் மூலமா அவனுடைய மனசு அலைபாயுமா, இல்லை பரம்பொருள் மேலேயே அவன் பக்தி தொண்டின் மீது இருக்குமா? இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? 4வதாக அர்ஜுனன் கேட்குறான், அவன் எப்படி நடப்பான், அவனுடைய செயல் வந்துட்டு எப்படி இருக்கும், இதை விளக்குங்க அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். இப்போ கிருஷ்ணர் வந்துட்டு ஒருவன், அதாவது சமாதி நிலையை அடைந்தவன், அவனுடைய அறிகுறிகள் பற்றி ஒவ்வொன்றா இப்போ கிருஷ்ணர் விளக்க ஆரம்பிக்கிறார். இந்த பதத்தில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, சமாதி நிலையை அடைந்த ஒருவன் தன்னுடைய மனக்கற்பனைகளால் எழக்கூடிய பௌதீக ஆசைகளிலிருந்து விடுபட்டு தன்னில் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஆசைகள் அவன் மனதில் இருக்கும்.
அது மனோகதான் காமான், மனக்கற்பனைகளால் ஏறக்கூடிய காமம், ஆசைகள், அது அவனுக்கு ஒரு சித்தப்பிரஜனுக்கு இருக்காது. எந்த மாதிரியான ஆசைகள் இருக்கும் அவனுக்கு? ஆத்மன் ஏவாத்மன துஷ்டக. ஆத்மனி அப்படின்னா ஆத்மாவின் தூய நிலையில், ஆத்மாவின் தூய நிலையில் அவன் நிலை பெற்று இருப்பான், ஒரு தூய்மையான மனதுடன் இருப்பான். அப்படி அந்த தூய்மையான மனதில் அவனுடைய ஆசைகள் என்ன இருக்கும் அப்படின்னா, பகவானை திருப்திப்படுத்துவதே அவனுடைய ஒரே கொள்கையாக இருக்கும். ஏன்னா பொதுவாக இந்த பௌதிக உலகத்தில் எல்லோருமே இந்த முக்குணங்களின் பிடியில் சிக்கி இருக்கிறதுனால, ஒரு கட்டுண்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய ஆசைகள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, செல்வம் சேர்க்கணும், பணம், பதவி, நான் இந்த நிலையிலிருந்து நான் முன்னேறி கொண்டே போகணும், நிறைய பேர் நான் சொல்லுவதை கேட்டு செயல்பட வேண்டும், ஏன்னா புகழ், தன்னுடைய பெருமைகள் மற்றவங்கள் பேசணும், மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அல்லது புலன் இன்பம், தன்னுடைய புலன்கள் மனதோடு சேர்ந்து தன்னுடைய ஒரு சுதந்திரமான வாழ்க்கைக்கு எல்லோரும் அதற்கு ஒத்துழைத்து வாழணும் அப்படிங்கிற ஒரு மனக்கற்பனைகளால் நம்ம இந்த பௌதிக உலகத்தில் ஒருவன் ஆசைப்படுவது ஒரு இயல்பான ஒன்று. இது அவன் நிலை பெற்றிருக்கிற குணம். முக்குணங்கள் நம்மளை ஏதாவது தருணத்தில் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். அவன் எந்த குணத்தில் நம்ம அதிகமாக நம்ம நிலை பெற்று இருக்கிறோமோ அந்த மாதிரியான ஆசைகள் நாம் பெற்றிருப்பது ஒரு இயல்பான ஒன்று. பணம், புகழ், பதவி, புலனின்பம், இதிலேயே இதெல்லாம் நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு மனநிலையில் ஆசைப்படுவது ஒரு இயல்பான ஒன்று. ஆனால் இந்த பணம், புகழ், பதவி, புலனின்பம் இதுவே நமக்கு எல்லா வகையான திருப்தியும் கொடுக்க போவது கிடையாது. ஏன்னா வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். என்ன? பிறப்பு, நோய், முதுமை, இறப்பு அப்படிங்கிறது காலத்திற்கேற்ப நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தருணத்திலையும் உடலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மற்ற ஜீவராசிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இயற்கையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் சிக்குண்டு இந்த பௌதிக உலகத்தில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய பொதுவாக சாதாரண மனிதனுடைய அறிவு எப்படி இருக்கும்னா, சரி ஓகே இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கை வாழ்வதுங்கிறது அது சிறந்த ஒரு புத்திசாலியான ஒரு வாழ்க்கை இல்லை. இந்த பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக வெளியில் வர்றதற்குண்டான வழிமுறையை நம்ம கற்று வாழ்க்கை வாழ வழிவகுத்துக்கணும். அதுதான் புத்திசாலித்தனமான செயல்படுது. கிருஷ்ணர் கீதையில் எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலகி எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற அந்த ஞானத்தை தான் இங்கே பகவத்கீதை மூலயமா நமக்கு கொடுக்குறாரு. இந்த பௌதிக உலகத்திலே நம்ம இந்த பிறவைகளில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்க்கை வாழ்ந்தாலும் கர்ம வினைகளிலிருந்து நம்ம விடுபடாத வரை நம்ம மறுபடியும் இந்த பௌதிக உலகத்திலே நம்ம பிறவி எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி அடுத்த பிறவையிலையும் நம்ம இது மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயல்பாடு கிடையாது. ஒட்டுமொத்தமாக நீ நம்மளுடைய உன்னுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது புரிந்து அதுக்கு அதன் அடிப்படையில் செயல்பட்டாய் அப்படின்னா நீ மீண்டும் இந்த பௌதிக உலகத்தில் நீ பிறவி எடுக்க வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறத விளக்குறாரு. ஒரு ஸ்திதப்பிரஜ்ஞன், ஒரு தன்னிலையில் திருப்தி கொண்ட ஒருவன் என்ன செய்வான் அப்படின்னா, இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு செயல்களை செய்வதன் மூலமாக ஒரு உயர்ந்த நிலையை உயர்ந்த சுவையை அவன் அனுபவிக்கிறான். அப்படி உயர்ந்த சுவையை அவன் அனுபவிக்கும் போது இந்த தாழ்ந்த சுவையானது அவன் மனசிலிருந்து விலகிவிடும். அப்போ அவனுடைய ஆசைகள் எல்லாமே என்னென்னு பரம்பொருளை எப்படி நம்ம திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நிலை பெற்று இருக்கும். ஸோ இதுதான் அவன் ஒருத்தனுடைய அடையாளம், ஒரு சித்தப்பிரஜனுடைய அடையாளம் இப்படி தான் அப்படிங்கிறது இந்த பதத்தில் கிருஷ்ணர் விளக்குறார். நம்ம இந்த பௌதிக உலகத்தில் நம்ம பொதுவாகவே நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம பெற்றிருக்கிறோம். என்னன்னா 2 வகையான ஒரு பொருள் இருக்குது. ஒன்று தற்காலிகமாக நமக்கு உதவி செய்யக்கூடிய, நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இன்னொன்று நிரந்தரமாக நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அப்படின்னா இயற்கையாகவே நம்ம நீண்ட காலம் எது நமக்கு நன்மை அளிக்குமோ அதை நம்ம எடுத்துக்கிறது நம்மளுடைய இயல்பு. அதுபோல் அந்த உயர்ந்த நன்மையை கொடுக்கக்கூடிய பொருள் நம்ம தெரியாத வரைக்கும் நம்ம இந்த தற்காலிகமாக கொடுக்கக்கூடிய இந்த பொருள் மீது நம்ம பற்று கொள்வது, அதுவும்
ஒரு இயற்கையான ஒரு இதுதான். அந்த உன்னத நன்மையை கொடுக்கக்கூடிய பொருளானது முழு வேதங்கள் நம்ம வந்து ஆராய்ந்தோம் அப்படின்னா அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ணரை மையமாக வைத்து செயல்படக்கூடிய செயல்கள், பக்தி தொண்டு, இதுதான் நமக்கு நிரந்தர திருப்தி அளிக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது தெளிவாக முழு வேதங்களில் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். முழு வேதங்களை ஆராய்ந்தாலும் இந்த கன்க்ளூஷனுக்கு தான் நம்ம வர முடியும். சரி, இப்போது இந்த கிருஷ்ண பக்தியை எப்படி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்? நம்ம யார்கிட்ட போய் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்தில் இந்த அண்டங்களில் எங்கே பார்த்தாலும் உயிர் சக்தி, அதாவது ஜீவாத்மாக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது கீழ்நிலை உடலை கொண்ட உயிரினங்கள் அது எக்கச்சக்கமாக இருக்குது. விலங்குகள், பறவைகள், இதெல்லாம் உயர் நிலையை அடைந்த ஜீவாத்மாக்கள், அது மனிதர்கள், அவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பூமியில் மட்டும் கிடையாது, மேலுலகங்களையும் மகர்லோகம், சொர்க்கலோகம், இதிலெல்லாம் கூட மக்கள் நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிரம்மலோகம், இதுக்கு கீழே பார்த்தோம்னா ஆத்தல, வித்தல, சுத்தல, தலாத்தல, ரசாத்தல, மகாத்தல, பாதாளம். ஸோ இப்படி 14 லெவலில் எண்ணற்ற கோள்கள், ஜீவராசிகள், அதுவும் மனித பிரிவில் இருக்கிற ஜீவராசிகள்லேயே எவ்வளவோ இருக்கின்றன. இப்படி எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கும்போது நம்ம யார்கிட்ட நம்ம இந்த உயர்ந்த நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டியது? அதுக்கு பாகவதம்னா என்ன சொல்லப்படுதுன்னா, பிரம்மாண்ட பிரமித்தே கோனோ பாகியவான் ஜீவ் குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்திலதா பீஜ. இந்த பிரம்மாண்ட பிரமித்தே, இந்த பிரம்மாண்டத்தில் கோடானு கோடி ஜீவராசிகள் இருக்கின்றன. இதில் யார் பாகியமானவன் அப்படின்னு கேட்டோம்னா, குரு கிருஷ்ண பிரசாதே பாய், குருவுடைய கருணையும் கிருஷ்ணருடைய கருணையும் யார் பெற்றிருக்கிறார்களோ அவனே பாகியமானவன் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. ஆக இந்த உயர்ந்த சுவையானது நாம் ஒரு குரு கிருப்பா, குருவின் கருணை, இந்த உயர்ந்த இந்த சுவையை சுவைக்கக்கூடிய இந்த இதானது ஒரு குருவிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உயர்ந்த சுவையை தரக்கூடிய குரு எப்படிப்பட்டவர்? இந்த வேத இலக்கியங்களில் எவ்வளவோ பேர் நம்ம படிக்கிறோம். அந்த வேத ஞானம் இருந்தால் மட்டும் நம்ம அதை ஒரு குருவாகிவிட முடியாது. குருவுடைய தகுதியையும் கிருஷ்ணர் பின்வரும் அத்தியாயங்களில் விளக்குறாரு. அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த குருவானவர் ஒரு சீடர்கள் வழியில் வந்த ஒருவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முதல்ல கிருஷ்ணர், அதான் முதல் தகுதி. மேலும் அந்த குருவானவர் வேத சாஸ்திரங்களுடைய நுணுக்கத்தை, அதோடைய கன்க்ளூஷன், அதோடைய நோக்கத்தை தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஆக இந்த 2 அடிப்படையான தகுதிகளும் ஒரு குரு பெற்றிருக்கிறார். ஸோ அவர்கிட்ட நாம் சரணடைந்து நம்ம அவருக்கு தொண்டு செய்யும்போது நாம் இந்த உயர்ந்த சுவையை பற்றின அந்த விஷயமானது நமக்கு தெரிவிக்கப்படும். குருவின் கருணை மூலமாக நம்ம மனசில் கிருஷ்ணருக்கு சேவை செய்யக்கூடிய அந்த பக்தி உணர்வானது நமக்கு ஊட்டப்படும். ஸோ இதுதான் கிருஷ்ணர் கீதையில் 4வது அத்தியாயத்தில் மேலும் விளக்குறார். பொதுவாக நம்ம இந்த பௌதீக உலகத்தில் நம்ம இந்த உடலோடு நம்ம அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறதுனால தான் இந்த உலக விஷயங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நம்ம சந்திக்க வேண்டிய ஒன்று. நம்மளுடைய அடையாளம் ஆணித்தரமாக, நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் அது நம்ம மாற்றி அமைக்கும் போது, நம்மளுடைய ஐடென்டிட்டி மாறும்போது நாம் இந்த உலக விஷயங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மை தாக்காது. அதனால் பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மனநிலையானது நமக்கு கிடைக்கப்பெறும். ஸோ அந்த விஷயமானது ஒரு குருவிடமிருந்து நாம் பெற முடியும். இப்படி நம்ம உயர்ந்த சுவையை நம்ம பெறும்போது நம்மளுடைய ஆசைகள், தாழ்ந்த ஆசைகளானது நம்ம மனதில் ஏற்படாது, தோன்றாது. ஜீவாத்மா கிருஷ்ணருடைய உயர்ந்த சக்தி. இந்த ஜடசக்திக்கு எந்த உணர்வும் கிடையாது, அதுக்கு எந்த ஆசைகளும் கிடையாது. உயர்ந்த சக்தி அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, அதற்கு உணர்வு இருக்குது, ஆசைகள் இருக்குது. அந்த ஆசையானது இந்த பௌதிக ரீதியான ஆசைகளாக இருக்கிற வரைக்கும் அந்த ஜீவாத்மா இந்த பௌதிக உலகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த ஆசைகளானது
பகவானை எப்படி திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது அதை அடிப்படையில் இருந்தது அப்படின்னா அவன் இந்த உலக விஷயங்கள்லேருந்து அவனால் விலகி இருக்க முடியும். இதுதான் இந்த பதத்திலோட கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு விளக்குறாரு. ஸோ இத்துடன் நம்ம இந்த பகவத்கீதை உண்மை உருவில் வகுப்பை நம்ம நிறைவு பெற்றுக்கொள்வோம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாதர் கி ஜெய்.